Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோட ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் அதோட 10வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் உலகத்திலேயே ஒரு அப்பர் ஹேண்ட் டீம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். கடைசியா நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ண ஒரு தலை சிறந்த டீம் சொல்லலாம், ஆஸ்திரேலியன் டீம். அந்த டீமுக்கும் ஒரு அண்டர் டாக் கேட்டகரி டீம்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் ஓமன் டீம். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு முக்கியமான மேட்ச்னு சொல்லலாம். யாருக்கு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமன் டீமுக்கு. அந்த டீம் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாவே அந்த டீம் வந்து வின் பண்ண மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாமே ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி எல்லாமே கம்மி ரன்ல சுருண்டுட்டு இருக்கிற பட்சத்துல இவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாவே இவங்க வின் பண்ண கணக்கு. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான டீம் ஆஸ்திரேலியா. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6th ஜூன் காலை 6 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஏர்லி மார்னிங் இந்த மேட்ச் நடக்குது. இதுக்கு முன்னாடி 5 மணிக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. பிஎன்ஜிக்கும் லைக் இன்னொரு டீம், அந்த டீமுக்கான ப்ரிவியூ வீடியோ நம்ம போட்டுட்டோம் டெக்னோ ஸ்ட்ரைக்கால. இது வந்து 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இதுல எந்த மேட்ச் நீங்க பிளே பண்ண போறீங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்க போறீங்க. ஸோ முடிவு பண்றது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல அலாரம் வச்சு எந்திரிக்கணும். நீங்க முன்னாடியே கட்டிடுவீங்க, லீக்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். மெகா கான்டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். காலைல வரைக்கும் இருக்காது, நைட்லயே கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க டீமை போட்டு ஜாயின் பண்ணி வச்சிருவீங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு பிளேயர்ஸை வந்து மாத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெளியே போறது கூட சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி நீங்க இல்லை நைட்டே நான் டீமை போடுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கிற பிளேயர்ஸா பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்டாக போட்டு வச்சிருங்க. பை சான்ஸ் நீங்க எந்திரிக்கலாலும் உங்களுக்கு போட்ட அமௌண்ட் திரும்ப ரிட்டர்ன் வரணும். எந்திரிக்க முடியும்னா ஓகே, நீங்க தாராளமா கட்டலாம். ஸ்மால் லீக்ஸ்ல இருந்து எல்லாமே கட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் அது. ஸோ 6 மணி மேட்ச்னா 5:30 மணிக்கு 5:15 உங்களால எந்திரிக்க முடியும். எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 5:30 மணிக்கு டாஸ் போடுறப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கன்னா டீமை போடுங்க, இல்லைன்னா போடாம அப்படிதான் விட்டுருங்க. இந்த வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க தேவையில்லை. மேட்சை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ்டன் ஓவல் பேர்படஸ்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல சீம் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்சியலாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அசட்ஸ் இருக்கும், கொஞ்சம் பவுன்சர்ஸும் இருக்கும், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், நல்ல ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்லியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 156 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேட் கிடைக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க பிச் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க ஓவரால். அதுல 16 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரபிளா இருக்கும். லைக் ஒரு 155ல இருந்து ஒரு 160+ ரன் அடிச்சுட்டாவே இங்க வந்து சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெனுவும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 224 ரன் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட்டுக்கு. வெஸ்ட் இண்டீஸ் லோயஸ்ட் ஸ்கோரா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து 80 ரன்னுக்கு சுருண்டு லோயஸ்ட் ஸ்கோரா இங்க பதிவு பண்ணிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட், ஹெட்வர்ட்ல இது வரைக்கும் அவங்க பிளே பண்ணதே இல்லை. ரெண்டு டீமுமே ஹெட் பிளே பண்ணல. இதுதான் முதல் மேட்ச். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் பார்த்தோம் அப்படின்னா கடப்பார லைனப்ஸ்ங்க. இதுதான் உண்மையாலேயே ஒரு கடப்பார லைனப் சொல்லலாம் T20. டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ் அந்த டீமோட கேப்டன், கிளென் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ், மார்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் வரைக்குமே பேட்டிங்ல ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு இந்த பர்டிகுலர் டீம். பயங்கர கடப்பார லைனப். எனக்கு என்னமோ இந்த தடவை இவங்களே கூட இந்த T20 வேர்ல்டு கப் எடுத்துட்டு போறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப்ஸை வச்சிருக்காங்க. இவ்வளவு பேட்டிங் லைனப்ஸை வச்சிருந்தாலுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ்னா சீட்டு கட்டு மாதிரி தாங்க. ஒரு சீட்டை எடுத்து அப்படியே சரிஞ்சு விழுந்துற மாதிரியான ஒரு டீம் தான் இது. ஏன்னா T20க்கு ஆப்டான ஒரு டீம். அடிச்சு ஆடணுங்கிற முனைப்போட இறங்குறப்போ எல்லா பாலுமே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எப்ப வேணாலும் யாரும் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புள்ள ஒரு டீமா தான் தெரியுது. பாக்குறதுக்கு பேரை பாக்குறப்போ பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமா நமக்கு தெரியுற ஒரு டீம்.
சீட்டு கட்டு மாதிரி சரியறதுக்கும் வாய்ப்புள்ள ஒரு டீமாக தான் தெரியுது. அந்த அளவுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவ் ஆடக்கூடியவங்க. மிச்சல் மார்ஸா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட், மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்டோயினிஸ், டிம் டேவிட் வரைக்குமே வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வச்சிருக்கிறது மட்டும்தான் மைனஸ். அதர்வைஸ் டீம் காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கு. தென் ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசில்வுட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஓமன் டீமை பொறுத்த வரைக்கும் கே பர்ச்பட்டை, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குஷி, இவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அபிக் இலியாஸ், ஜேசன் மக்சூத், கே கைல், அயன் கான், தென் நதீம், முகமது நதீம், மேக்ரான் கான், கலிமுல்லா, ஃபயாஸ் பட் அண்ட் பிலால் கான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓமன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ ஒரு டீம் வந்து ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓமன் டீம் ஒரு டீம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம், ரைட்? இப்போ ஒரு ஒன் சைடான டீம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபரபிளா இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஒன் சைடான டீம்ஸ் எப்படி போறது, யார் யாரெல்லாம் கரெக்டா ஆப்டா இருப்பாங்க அப்படின்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசியில ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. இதுல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் நோட் டீம்ஸ், கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, டீம்ஸ் போட தேவையில்ல. டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓமன் அப்படிங்கிற மேட்ச் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக், டியோ, குயின்டோ அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி 11 பிளேயரை பிக் பண்ணி நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பிக் பண்ணி போடுறது. இதுல டியோ அப்படிங்கிறது ஒரு 5 பிளேயர் அவங்களே மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்குவீங்க. இல்லைன்னா உங்களோட ஆப்பனன்ட் யாராவது சூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள போய் நீங்க பாத்துக்க முடியும். அவங்க யாரை பிக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து அவருக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு பிளேயரை கட்டலாம். இப்போ நீங்க பிக் பண்ணிருக்கீங்க ஒரு டேவிட் வார்னர் 35 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. உங்களோட ஆப்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டை பிக் பண்ணிருக்காரு. உங்களோட ஆப்பனன்ட் 25 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காருன்னா நீங்க வின். பிளேயர் வெஸ்ட் பிளேயர் பேட்டில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இதை விட்டுருவோம். ஒரு ஒன் சைடு டீம்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து ஆஸ்திரேலியா பண்ண போறாங்கன்னா நம்ம வந்து ஓமன்ல இருந்து யார் யாரை எடுக்கலாம், அப்படி சப்போஸ் ஓமன் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து யார் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓமன் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசில்வுட், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா இப்படி 4 மெயின் பவுலரையுமே நம்ம பிக் பண்ணிக்க போறோம். பிக் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான காம்பினேஷன். தென் அடுத்ததான் டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறப்ப 6 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஓமனை பொறுத்த வரைக்கும் அபிக் இலியாஸ், ஜேசன் மக்சூத், தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமது நதீம். இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓமனுக்கு பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா அபிக் இலியாஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸ்ல மினிமம் ஒரு 20 ரன்னாவது அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். ஜேசன் மக்சூத்தும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. பேட்டிங்ல ரொம்ப வருஷமா ஓமனுக்காக விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அவரு. ஸோ கண்டிப்பா பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன்னாவது ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அடுத்ததான் முகமது நதீம் அதே மாதிரி தான் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணக்கூடியவர். தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர். ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ நம்ம ஆல்ரெடியே ஆஸ்திரேலியாவில் 6 பிளேயர் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுல 3 பிளேயர். ஸோ இது வந்து ஒன் சைட் டீம்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 9 பிளேயர் பிக் பண்ணியாச்சு. இன்னும் 2 பிளேயர் பிக் பண்ணும். 2 பிளேயர்ல ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றப்ப கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லயே மேபி பேட்டிங்க்கு அவர் வராமே பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் இவங்க பண்றப்போ ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் சேர்த்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. பட் அதே மாதிரி அந்த குஷியை பொறுத்த வரைக்கும் அவர் 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா 15ல இருந்து 20 ரன்னாவது அடிக்கணும். மினிமம் 15 ரன் அடிக்கணும். குவாலிட்டி பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹேசில்வுட், ஸ்டார்க், பேட் கமின்ஸ் இந்த 3 பேர்த்தோட பவுலிங் ஆக்ஷன்ஸ்ல வந்து அவர் 15 ரன் வரைக்கும் அடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு கம்மி ரன்ல சொல்லிட்டாரு அப்படின்னா இவர் கேட்ச் மட்டுமே பிடிச்சி அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பை வந்து பெற்றுவாரு ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை வந்து நம்ம அந்த ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ 10வது ஆப்ஷனுக்கு அவரும். மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷனுக்கு
யார் யாரை கொண்டு போகலாம், ஒரு ஒன் சைடு டீம்ஸை பிக் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ டாப் ஆர்டர்ல கூட 2 பேர்த்தையும் பிக் பண்ணி 2 பேருமே மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ்க்கு அங்கே இடம் இருக்காது. ஸோ மிச்சல் மார்ஸ்க்கு வந்து 76% பிக் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மிச்சல் மார்ஸ்க்கு இடம் இருக்காது ஒரு ஒன் சைடு டீம்ஸை நீங்க போடுறப்போ. இப்போ இன்னும் ஒரு ஆப்ஷனுக்கு யாரை பிக் பண்றது அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4 மெயின் பவுலிங் ஆப்ஷன் தான் பிக் பண்ணிருக்கோம். அப்ப 5வது பவுலிங் ஆப்ஷனுக்கு யார், 5வது பவுலிங் ஆப்ஷனுக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கிளைன் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் டூனிஸ் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் அந்த 5வது பவுலிங் ஆப்ஷனுக்கு நம்ம பிக் பண்ண போறோம். அந்த 2 பேருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்டிங் ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ ஜீசன் மக்சூத் தென் ஆயன் கான் இந்த 2 பேருமே வந்து பார்த்தோம் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால 2 பேருக்கு அகேன்ஸ்டா பவுலிங் ஆப்ஷன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, கிளைன் மேக்ஸ்வெல் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால கிளைன் மேக்ஸ்வெலுக்கு நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த 5வது ஆப்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது 11வது ஆப்ஷனுக்கு அவர் கொண்டு போறது ஓரளவு ஒரு ஒன் சைடு டீம்ஸ்க்கான ஒரு டீமுக்கான காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சி வந்துருவாரு. அந்த 11 பேர் இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க கொண்டு போறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து தெரியும் ஒரு ஒன் சைடு டீம்ஸ்க்கு. இப்ப இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா பண்ண போறாங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி ஓமன்ல இருந்து நம்ம ஆப்ஷன்ஸை கொண்டு வரும். ஸோ அதுல ஆஸ் யூஸ்வல் அபிக் இலியாஸ் ஒரு மஸ்ட் ட்ரை. தென் ஆயன் கானுக்கு இப்போ வந்துடுறாரு. ஸோ ஆயன் கான் வெறும் 15% தான் இருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றப்போ. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிலால் கான். ஸோ பிலால் கான் தென் ஆயன் கான் தென் அபிக் இலியாஸ் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ஸ்ல. இன்னொரு ஆப்ஷன் நீங்க கொண்டு போறதா இருந்தா கண்டிப்பா ஃபயாஸ் பட் மேபி ஃபயாஸ் பட் இருந்தாருன்னா அவரு இல்ல அப்படின்னா கலீமுல்லா அவருக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பட் பேட்டிங்ல அவருக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல. கலீமுல்லா தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா முகமது நதீம் இந்த 2 பேருக்குமே சேம் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. பேட்டிங்ல வந்தாருன்னா முகமது நதீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒரு 10 ரன்னாவது அடிப்பாரு. இந்த 3 பிளேயர் ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பண்ணக்கூடிய அபிக் இலியாஸ், ஆயன் கான் தென் பிலால் கான் இந்த 3 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 4வது பிளஸ் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொண்டு போனோம்னா நீங்க முகமது நதீமுக்கு கொண்டு போகலாம். அதர்வைஸ் இந்த 3 பேருமே ஓகேவான ஒரு ஆப்ஷனா தான் இருப்பாங்க. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 3 பேரும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் தென் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. பேட்டிங் ஆப்ஷனுக்கு டிராவிஸ் ஹெட் அண்ட் டேவிட் வார்னர் 2 பேர்த்தோட பேட்ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 2 பேர்த்துல டேவிட் வார்னருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ டேவிட் வார்னர் டிராவிஸ் ஹெட்ல டேவிட் வார்னர் கொஞ்சம் ஆப்ஷன் சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. டிராவிஸ் ஹெட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ அந்த வகையில அபிக் இலியாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட்டா போல் பண்றதுனால மேபி அபிக் இலியாஸ் வெஸ் டிராவிஸ் ஹெட் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ டேவிட் வார்னர் கண்டிப்பா வந்து ஒரு 35ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. தென் அடுத்தது ஆஸ் யூசுவல் மிச்சல் மார்ஸ், கிளைன் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ் இப்படி டாப் 5 பேர்ல இருந்து நம்ம 4 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணிக்கிட்டு 4 பவுலிங் ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ல போறதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இது வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி அப்படிங்கிறதுனால டாப் 5-6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நல்ல ஸ்கோரை செட் பண்ணிடுவாங்க. ஒரு 180ல இருந்து ஒரு 190 ரன்ஸ் வரைக்கும் கூட செட் பண்ணிடுவாங்க. ஸோ டாப் 5 பேர்ல இருந்து 4 பிளேயரும் பவுலிங் ஆப்ஷன் இந்த 4 பிளேயரும் பிக் பண்ணிக்கிறது ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து நமக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ ஒரு டீம் நல்லா நமக்கு தெரிஞ்ச டீம்ங்கிறதுனால அதில் உள்ள ஒரு சின்ன நோக்கங்களை மட்டும் சொல்லியாச்சு. இன்னொரு டீமை பத்தி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேரை மட்டும் தான் பேசியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்க டீம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பர்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவருக்கான ஆவரேஜ் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயும் இந்த 24 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் 24 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. ஆவரேஜா ஒரு 24 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதுல ஒரு இது வரைக்கும் அவர் அந்த ஆவரேஜ் எல்லாமே ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி அந்த டீம் மாதிரியே இருக்கக்கூடிய டீம்ஸ் அகேன்ஸ்டா அந்த ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆடுறப்போ ஜாஸ் ஹேசல்வுட்டோட அந்த ஸ்விங், இந்த இன்ஃபில் ஸ்விங், அதே மாதிரி பேட் கமின்ஸோட அந்த ஸ்லோவர் பவுன்சர்ஸ், இந்த மிச்சல் ஸ்டார்க்கோட துல்லியமான அந்த ஏர்கர் இதுலலாம் அவர் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா அவரோட ஆவரேஜ் 24 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு செகண்டா பேட் பண்றப்போ. நசீம் குசியை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து நீங்க ஒரு டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா செகண்டா பேட் பண்றப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணிட்டு வரும் போதே ஒரு விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட அவர் வந்துருவார். ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. ஒரு மினிமம் ஒரு 15 ரன் அடிச்சார் அப்படின்னா ஒரு 40ல இருந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்கும். வெறும் 27% தான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய
ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 82% யூஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் கேட்ச் பிடிச்சி கண்டிப்பா 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஆடம் சாம்பா ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, மேக்ஸ்வெல் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, 1 or 2 ஸ்டெம்பிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸ்டெம்பிட் பண்ணா ஒரு 12 பாயிண்ட் வருது, ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா ஒரு 8 பாயிண்ட், ரன் அவுட் பண்ணாருன்னா ஒரு 8 பாயிண்ட். ஸோ இது எல்லாத்துலயுமே கலந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பேட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா பேட்டிங்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அவர் தான் மஸ்டா உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இவருக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா செகண்டா பேட் பண்றப்ப வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஜீசன் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். மினிமம் ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரியே மிச்சல் மார்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட்னு மிடில் ஆர்டர் இருக்கக்கூடிய 5 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஜீசன் முகமது இந்த ஆயன் கான் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ மேபி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கலீல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 ரன் சம்திங் அடிச்சாரு, 35+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. இந்த மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு 16 ரன்ஸ் வரைக்கும் 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடையாது. முகமது நதீம், மேக்ரான் கான், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கலிமுல்லா, ஃபயாஸ் பட் அண்ட் பிலால் கான், இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் ஆயன் கான், அபிக் இலியாஸ், ஜீசன் முகமது, இவங்க எல்லாம் ஸ்பின்னர்ஸ். ஸோ இதுல இந்த 5 மெயின் பவுலர்ஸ்ல பிலால் கான் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலயும் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. இந்த மேக்ரான் கான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. பர்டிகுலரா கடைசி ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்தாரு செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்றப்போ மேபி அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. கலிமுல்லாவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 or 2 ஓவர்ஸ் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப வேணா ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ கலிமுல்லா மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. வெறும் 2% தான் அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்பவே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சூப்பர் 8 மேட்சஸ் வர வரைக்குமே ஒரு டீம் ஸ்ட்ராங்கான டீம், ஒரு டீம் அண்டர்டாக் டீம், அது மாதிரி தான் மேட்சஸ் வரும். ஸோ ஒரு 1 சைட் டீம்ஸா நம்ம போட்டுருவோம் பழகிட்டு. சூப்பர் 8 வர்றப்போ ஒரு நியூட்ரலா டீம் பொறுத்து ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ், ஸோ முக்கியமான பிளேயர்ஸ்க்கு மட்டும் வச்சு டீமை ஒரு மாதிரி மேக் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த மேட்ச் வந்து பியூர்லி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா ஒரு கிராண்ட் லீக்கான டீமா இருக்கும். ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்குமே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு ஆப்டான ஒரு மேட்சே கிடையாது. கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு நல்ல மேட்சஸா இருக்கும். ஸோ ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் ஸ்மால் லீக்ஸ் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து as usual ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த பேட் கேப்டன் சாசிங், ஹாசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் சம்பா, இப்படி 4 பேத்துல யாருக்கு வேணாலுமே கிராண்ட் லீக்ஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அதுலயும் பர்டிகுலரா ஆடம் சாம்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியலா ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்பனர்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்ல வீக்கா இருப்பாங்க. ஒரு குவாலிட்டி லெக் ஸ்பின்னர் ஆடம் சாம்பா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஹாசில்வுட் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காவும் ட்ரை பண்ணி பாருங்க. தென் கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 44% ஆஃப் யூசர்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஒரு ஆப்டா இருப்பாரு. பவர் பிளேலே மேபி 2 விக்கெட்ஸ் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அவரோட ஸ்விங் ரொம்பவே அந்த பவர் பிளேவில் பேசும். அதே மாதிரி பிச் ரிப்போர்ட்லயுமே அந்த இன்சியல் ஸ்விங் அந்த பவுன்சஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பவுலர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஹாசல்வுட் ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு நல்ல ஒரு கேப்டன் ஆப்ஷனா இருப்பாரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா. அதை தாண்டி சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் வந்து பண்றாங்க ஓமன் அப்படின்னா யாருக்காவது ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா ஒரு கேப்டன் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா நீங்க மேபி அபிக் இலியஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 95% வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அபிக் இலியஸ். இந்த மேட்ச் 49% தான் பிக் பண்ணியிருக்காங்க. பவுல் 4 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு ஓவர் மெய்டன் நினைக்கிறேன் சம்திங், ஒரு ஓவர் மெய்டன் கூட போட்டிருந்தாரு. பேட்டிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால பவர் பிளேலயே மேபி டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர் இருக்கு. அவர் 2 பேத்துக்கும் அவர் பவர் பிளேல பவுல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் பெருசா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க முழுக்க ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா போறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோவும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.